நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பேரஸ்டமால் சிரப் பற்றி பார்த்தோம். பேரஸ்டமால் சிரப்புடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபீவர் வந்தால் எப்படி கொடுக்கணும், டெபிட் ஸ்பஞ்சோட இம்பார்ட்டன்ட் பற்றி பார்த்தோம். ஓகேவா? அது கூடவே வந்துட்டு மெஃப்டால் பி சிரப்பும் வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க சில டாக்டர்ஸ். மெஃப்டால் பி சிரப் வந்துட்டு மெஃப்டால் பி சிரப் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, பேரஸ்டமால் சிரப் வந்துட்டு மேக்ஸிமம் 9900 இந்த மாதிரி டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னால் பேரஸ்டமால் சிரப் வந்துட்டு அட்வைஸ். டெம்பரேச்சர் வந்து பேரஸ்டமால் சிரப்பில் வந்துட்டு 9900 இல்லாமல் பேரஸ்டமால் சிரப் நீங்கள் ஒன் டே ஃபுல்லு கொடுக்குறீங்க. அந்த ஒன் டே ஃபுல் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 6 மணிக்கு பேரஸ்டமால் சிரப் நம்ம கொடுக்குறோம், 9900 மெயின்டைன் ஆகுது டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம அதே கண்டினியூ பண்ணுவோம். அது மெயின்டைன் ஆகாமல் அடுத்து 6 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு 12 மணிக்கு கொடுப்போம், திருப்பி அகைன் வந்துட்டு 6 மணி நேரம் கொடுப்போம். அப்படி வந்து கண்டினியூ ஆகாமல் மெயின்டைன் ஆகாமல் 101, 102, 103 இந்த மாதிரி டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு குழந்தைங்களுக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னால் மெஃப்டால் பி சிரப் வந்துட்டு சஜஷன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பேரஸ்டமால் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இதிலே வந்து பேரஸ்டமால் வந்துட்டு இருக்குது. சில டாக்டர்ஸ் வந்துட்டு வெறும் மெஃப்டால் பிளெயின் மெஃப்டால் கொடுக்குறதா இருந்ததுன்னா பேரஸ்டமால் வந்துட்டு சேர்த்து கொடுக்க சொல்லுவாங்க. இது வந்து மெஃப்டால் பி அப்படிங்கும்போது இதிலே வந்து பேரஸ்டமாலும் சேர்ந்து இருக்கிறதுனால பேரஸ்டமால் வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இது வந்து கொடுக்கும்போது பேரஸ்டமால் சிரப் வந்துட்டு 6 hourly once கொடுக்க சொல்லுவாங்க. மெஃப்டால் பி இருக்கிறதுனால இதுலேயும் பேரஸ்டமால் இருக்கிறதுனால இந்த சிரப் வந்துட்டு 8 hours once வந்து கொடுக்க சொல்லுவாங்க. இதில் மெஃப்டால் பி இருக்கிறதுனால பேரஸ்டமால் சிரப் வந்து கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இதிலே வந்து பேரஸ்டமால் இருக்குது. இப்போ இன்கேஸ் வெறும் மெஃப்டால் அப்படின்னா நீங்கள் பேரஸ்டமால் சிரப் கொடுக்கும்போது மெஃப்டாலும் சேர்த்து கொடுக்க சொல்லுவாங்க. 8 hourly once வந்து கொடுக்க சொல்லுவாங்க. இந்த சிரப் கொடுத்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து டக்குன்னு கம்மியாயிடும். 1 or 2 ஃபீவர் இருக்குது, இந்த சிரப்பை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து ஒரு 1 hour இல்லைனா ½ hour ஃபீவர் நீங்கள் டெம்பரேச்சர் தெர்மாமீட்டரில் செக் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல் ஸ்வெட் ஆகிடுவாங்க. என் குழந்தைலாம் அப்புறம் தான் பயங்கரமாக ஃபுல் ஸ்வெட்டிங் ஆகி அப்படி காய்ச்சலே இருக்காது அவளுக்கு. அடுத்த நாள் ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக இருப்பா, பிடிச்சி விளையாண்டிக்கிட்டு பயங்கர ஆக்டிவாக இருப்பாள் இந்த சிரப்பு கொடுத்துட்டா. அதனால் வந்துட்டு மெஃப்டால் பி சேர்த்து சொல்கிறாங்களா, பேரஸ்டமாலோட பிளெயின் மெஃப்டால் சொல்கிறாங்களா. ஸோ ஒரு சிரப்லேயும் வந்துட்டு சின்ன இதுதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு கொடுக்கணும். சரியா? மெஃப்டால் பி சிரப் கொடுத்துருக்காங்களா, பிளெயின் மெஃப்டால் கொடுக்குறாங்களா, பேரஸ்டமால் சிரப்போட சேர்த்து கொடுக்கணுமா, 8 hours once வந்துட்டு கொடுக்கணுமா அப்படின்னு. இதெல்லாம் வந்து அதிகபட்ச டெம்பரேச்சர் வந்துட்டு மெயின்டைன் ஆகாமல் அந்த மேக்ஸிமம் 9900 அதில் மெயின்டைன் ஆயிடணும். அப்படி இல்லை 102, 103 இதே தான் டெம்பரேச்சர் இருக்குது. 6 hours ஒரு ஃபீவருக்கு அடுத்த ஸ்பைக் வரும்போது 6 hours வராமல் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு 1 hourக்கு முன்னாடியே வந்துட்டு 102 டெம்பரேச்சர் ஆகுது, 103, 104 ஆகுது. அது அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் வந்துட்டு மெஃப்டால் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸு. ஸோ இது கொடுக்கும்போது 8 hours once கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கொடுக்கணும், அதோட சேர்த்து கொடுக்கணுமா, மேக்ஸிமம் இது 1 or 2 days தான் வந்து கொடுக்க சொல்லுவாங்க, அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த சிரப்பையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இதுவும் வந்துட்டு எப்படி என்ன ஏதுங்கிறத டாக்டர்ஸ் கிட்ட வந்து கேட்டுட்டு அவங்க அட்வைஸ் இல்லாமல் எதுவும் பண்ணாதீங்க, கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. ஸோ ஃபீவர் வந்தால் இந்த சிரப்பும் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு தான் கொடுக்கணும், டாக்டர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி டெம்பரேச்சரில் கொடுக்கணுங்கிறது டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் எடுக்காதீங்க. சரியா?